உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்தில் கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். துலா ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 10ஆம் இடத்துல பலம் பெற்று குருவுடன் இணைந்திருக்கிறார். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முடிவாக மாறும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாம், ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை பிஸ்னஸில் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு நிறைய போக மாட்டேங்குது, இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணால் நிறைய போகும், இந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பலவிதமான யோசனைகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான மாதம், அந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆவணி மாத பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பாக்யஸ்தானத்து அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 10ஆம் இடத்துல பலம் பெற்று குருவுடன் இணைந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் ஒரு பேர் புகழ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். நீங்கள் எந்த மாதம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் சார், செஞ்சிட்டேன் சார், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் அந்த பாக்யஸ்தானாதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருக்கனால நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதேமாதிரி திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய முக்கியமான மாதம். 2வது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஒரு டைவர்ஸ் கேஸே இருக்கு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறும். ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். வேற ஏதாவது ஒரு செக் பவுன்ஸ் கேஸு இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் ஏதோ இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி துலா ராசி என்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதம் மருத்துவம் செய்தீர்களானால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர் போகணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கேன் சார், நம்ம வேலை இல்லாமல் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வீசா முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வேலைலேருந்து வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கவலையப்படாதீங்க. வெளிநாட்டிலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்து நல்லா அங்கேயே வீசா எக்ஸ்டெண்ட் ஆகி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் மனைவிக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு.
அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்கிட்ட சண்டை பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் அதிக செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே 1000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 5000 ரூபா செலவு பண்ணிட்டேன். அதுமாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துங்க. இல்லை தேவையில்லாத மருத்துவருக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து கொள்வது சிறப்பு.